கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு சார்பில் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் லெந்து கால தியானத்திற்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் நாம் ஆத்மநேசரின் விரல் என்று தியானிக்க இருக்கிறோம். விரல் என்னும்போது ஆகமம் 4:3 கற்பனைகளில் தன்னுடைய 10 கட்டளைகளை எழுதுகிறார். அந்த விரல் என்ன செய்து ஏசாயா 62:3 கர்த்தரின் கையில் எப்படி இருக்கிறோம்னா அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோம். யாத்திராகமம் 8:19 அவர் 10 வாதைகளில் 10 அற்புதங்களில் பேன்களை உருவாக்குகிறார். மந்திரவாதிகளும் அதை முயற்சி செய்யும்போது அது அவர்களால் முடியவில்லை. ஆகையினால் அதை தேவனுடைய விரல் என்கிறார்கள். அதே போல சங்கீதம் 8:3 சொல்லப்பட்டிருக்கு, விரலின் கிரியையினால் வானத்தை அவர் சிருஷ்டித்தார், நட்சத்திரங்களை சிருஷ்டித்தார், சந்திரனை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 7:33 கொன்னைவாயுடைய ஒருவன் வந்து அவரிடம் சுகத்துக்காக நிற்கும்போது அவர் தன் கை வீரல்களை அவனுடைய காதில் வைத்து எச்சி உமிழ்ந்து அவர் எப்பத்தா என்கிறார், திறக்கப்படுவாயாக. உடனே அவன் செவிகள் திறந்தது என்று பார்க்கிறோம். அதே போல விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ கையுமேயமாக யோவான் 8:6 விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட கையுமேயமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு அவரிடத்தில் விடும்போது அவர் சொல்கிறார், கைவிரலினால் மனதில் எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் சொல்லும்போது யார் முதலாவது பாவம் செய்யவில்லையோ அவன் வந்து முதலாவது கல்லெறியட்டும் என்கிறார். எல்லாரும் அவளை விட்டு போய்விட்டார்கள். உன்மேல் குற்றச்சாட்ட ஒருவரும் இல்லையா என்று கேட்கிறார். ஒருவரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லும்போது இனி நீ பாவம் செய்யாதே என்று அவளை அனுப்புகிறார். அப்ப அந்த விரலால் என்ன எழுதினார் மனதினால் தெரியவில்லை. ஆனால் அந்த மக்கள் அதை கண்டு அவர்களே போயிட்டார்கள். அதுதான் தேவனுடைய விரல் எதை செய்தாலும் அது நன்மை செய்யும் விரல்களாய் இருக்கும், அற்புதத்தை செய்யும் விரல்களாய் இருக்கும், அதிசயத்தை செய்யும் விரல்களாய் இருக்கும். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறோமோ இந்த விரல்கள் அற்புதத்தை அதிசயத்தை செய்கிற விரல்களாக நம்மேல் வந்து அமரும். நிச்சயமாக தேவனிடத்தில் நாம் வரும்போது தேவன் எல்லா நன்மைகளையும் நமக்கு கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனோடு நாம் ஒப்புரவாகவும் தேவனை மட்டும் பற்றி கொள்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.